பாத்து மாமா, படாத இடத்துல பற்ற போகுது. உன் கவலை உனக்கு. காவேரி, என்னங்கம்மா? கீழே என்ன செஞ்சிருக்கு? யாராவது வழிக்கு விழுந்துட்டு போறாங்க, தொடச்சு விட்டுறியா? சரிங்கம்மா. வந்துட்டான். ஹாய் முத்து. வாங்க விமல் தம்பி. என்ன ஒரே வேலையா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இன்னைக்கு லேட்டு? என்ன போன வாரம் சும்மா கும்முன்னு இருந்தா இந்த வாரம் ஒரு சுத்தி அழிச்ச மாதிரி இருக்கு. என்ன பண்றது? ஆக்குறதெல்லாம் நான் தானே திங்கிறேன். அப்ப நைட்டே அந்த லூசு கூட போனீங்க, அவ்வளவுதான் உங்களை. ஒருத்துக்கடி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. எந்திரிங்க தம்பி. ஏதாவது அடிபட்டுச்சாமா? இல்ல, ஒண்ணும் இல்ல. தம்பி, அடிக்கடி பட்டுச்சா? எனக்கு ஒண்ணும் இல்ல, பூதனை என் மேல இருந்துச்சு. உங்களுக்கு இல்ல தம்பி, பாட்டிலுக்கு. அங்க அவ்வளவு உனக்கு. கவனமா வர வேண்டியதானம்மா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. யார் அவன்? அவன் தான் கர்னல் ஐயாவோட தங்கச்சி பையன். ஓ, மிஸ்டர் முத்து. ஐயா. டேய் முத்து, இந்த பொண்ணு போடுறா. என்னங்கய்யா? இல்ல, இந்த பொண்ணு இந்த வைத்தியம் எல்லாம் பாக்குறால, அதான் எப்படி? பரவாயில்லைங்க. கோடு சூட்டு போட்டு பெரிய பெரிய டாக்டருங்க எல்லாம் வந்தாங்க, ஒண்ணுமே ஆகலையா. ஆனாங்கய்யா, அந்த பொண்ணு வந்து 5 நாள் தான் ஆச்சு. கர்னலையா கண்ணு திறக்கிறாங்க, கையை அசைக்கிறாங்க, சிரிக்கிறாங்கன்னா பாருங்கய்யா. இல்ல, தரையில என்ன கொட்டி இருந்துச்சு, தெரியாம அந்த பொண்ணு மேல வழுக்கி விழுந்துட்டேன். ஏதாவது தப்பா இப்ப நினைக்குமோ? நினைச்சா நினைக்கிட்டோம், முடிஞ்ச தடவை ட்ரை பண்ணுவோம். ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா. ரொம்ப நல்ல பொண்ணுங்கய்யா. என்கிட்ட கூட அதிகமா பேச மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. மொத்தத்துல குட்டு பொண்ணுங்கய்யா. ஆமா, அந்த பொண்ணு எந்த ஊரு? பக்கத்து ஊர் தான், ஆனா பெரிய குடும்பம். அவ அப்பங்கார என்னமோ ஆராய்ச்சி கீராய்ச்சின்னு எல்லா சொத்தையும் அழிச்சிட்டான், செத்தும் போயிட்டான். அப்புறம் அந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கு. சரி, அந்த பொண்ணை பார்க்க யாராவது அடிக்கடி வராங்களா? போங்கய்யா, நொய்யின்னு அந்த பொண்ணை பத்தியே கேக்குறீங்க. டேய், என்னாச்சு? ஆமா, முதல்ல என் பொண்டாட்டியை பத்தி தான் கேட்பீங்க. அதான் என் புது பழக்கம். அந்த பொண்ணை பத்தியே கேக்குறீங்க. என் பொண்டாட்டியை பத்தி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அட மாங்கா, இதுக்கு போயா கோவப்படுற? உன் பொண்டாட்டியை பத்தி கேட்கணும், அவ்வளவுதானே? விடு, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உன் பொண்டாட்டியை பத்தி நான் சொல்ல, நீ கேட்க. ஓகேவா? விடு.
வாலியோ சூப்பர் 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 என்ன சூப்பரா பாத்து 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 வா 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 வாயா 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 பாத்து பாத்து வா 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 ஐயோ 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 குழந்தைங்க வாயா வாயா ஓகேவா வாரம் வாரம் என் மாமா அப்பாக்கு வரணும் இல்லையோ முத்து காவேரி சரக்கே ஐ லவ் யூ முத்து வா வா உட்கார் 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 அம்மா வர்ற வழியில அந்த சாமியார்ட்ட எதை கேட்டுட்டு இருந்திய என்னது அது ஒண்ணு இல்ல தம்பி என் பொண்டாட்டி வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல அட பாய் தோட்டக்காரன் பொண்டாட்டி வயிற்றுலேயே புழு பூச்சி இல்லையா ஆமாம் தம்பி சாமியார்கிட்ட கேட்கறத விட்டுட்டு சௌந்தர்யா அம்மாகிட்ட கேட்கலான்ட்டு இருக்கேன் அதை விடு நீ சாமியார்ட்டையும் கேட்க வேணாம் சௌந்தர்யாட்டையும் கேட்க வேணாம் இப்போ நான் சொல்றேன் அதை கேளு யாரா தரையில மண்ணு போட்டு வச்சுக்கிறது கடல்ல தண்ணி ஊத்தணும்னா இருப்பான்டா போ இல்லே இது முத்தே என் ட்ரெஸ் எல்லாம் உனக்கு சூப்பரா இருக்குடா தேங்க்யூ திருப்பி மட்டும் தந்துட மாட்டேன் சரி போ போ பாத்து பாத்து போ பாத்து போ போ நீ புது கிளிப்பிங்ஸ் எனக்கு அன்னைக்கு கிடைச்ச தங்கண்டி இன்னைக்கு தங்கம் என்ன ஜொலிக்கிறாள் ஓகே
டேய் என்னங்க? இல்ல தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். தண்ணி கிச்சன்ல, வெளிய போ. சௌந்தர்யா, உன்னை பிரியறது எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? தங்கச்சிங்களை கரை சேர்க்கறது உன் கையில தான் இருக்கு.